அனைத்துலக தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திரைப்படத்தின் விமர்சனம் 7G. இப்படத்தில் சோனியா அகர்வால் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவருடன் ஸ்மிருதி, சித்தார்த் பிபின், சுப்பிரமணிய சிவா மற்றும் பலர் நடித்துள்ளார்கள். இப்படத்தை தயாரித்து இயக்கியுள்ளார் ஹாரூன். இப்படத்தில் முன் 2004 வந்த அக்டோபர் 15 வெளியிடப்பட்ட 7G ரெயின்போ காலனி படத்தை பற்றி சிந்தனையுடன் சென்றீர்கள் என்றால் ஏமாற்றப்படுவீர்கள். அந்த படம் ஒரு அபார்ட்மெண்ட்டில் ஏற்படும் காதல் கதை. உச்சக்கட்ட காட்சி பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இந்த படம் அபார்ட்மெண்ட்டில் ஏற்படும் பேய் கதை. ஐடி பீப்புள் தம்பதியினர் இருவர் ஒரு அபார்ட்மெண்ட்டில் 7G இலக்க எண் உள்ள வீட்டில் குடியேறுவதுதான் கதை. அங்கு ஏற்படும் பேய் குழப்பம் நம்மளையும் குழப்பி விடுகிறது. முதல் பாதி சுமார் சரி, பரவாயில்லை. இப்படத்தின் இசையமைப்பாளரே வில்லனாக நடித்திருக்கிறார். இசையமைப்பாளர் சித்தார்த் பிபின் பாலாஜி போன்ற தோற்றத்தை, பழைய நடிகர் பாலாஜி போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் நடிப்பில் அந்த அளவுக்கு மிரட்டவில்லை. இப்படத்தில் வரும் சோனியா அகர்வால் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறார். இரண்டாம் பாதியில் சோனியா அகர்வால் கதாபாத்திரம்தான் படம் முடிவு வரை கொண்டு செல்லப்படுகிறது என்றாலும் இப்படத்தின் திரைக்கதை அந்த அளவுக்கு வலுவாக இல்லை. அதனால் வில்லன் கேரக்டரும் எடுபடவில்லை. பல இடங்களில் லாஜிக் மீறல், பல இடங்களில் சறுக்கல். இப்படத்தில் பிற்பாதி மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எந்த படத்திலாவது பேயை பார்த்து பயந்திருப்போம், பேய் நம்மளை பயமுறுத்தி இருக்கும். தற்போது சில படங்களில் பேய் காமெடி செய்கிறது. இப்படி சிரித்து மகிழ்ந்த பேய்களும் உண்டு, காமெடி பேய். ஆனால் இந்த பேய் பரிதாப பேய், பாவப்பேய், சின்ன பேய், பெரிய பேய் என இப்பேயை இம்சைப்படுத்தியிருக்கிறார்கள். படத்தை பார்த்து யாரும் பயந்தமாக தெரியவில்லை. படத்தில் பல இடங்களில் பேய் பழிவாங்குகிறது. ஆனால் படத்தை இயக்கிய டைரக்டர் ரசிகர்களை பழிவாங்கிவிட்டார். இந்த படம் சுமாரான படம்தான். எவ்வளவோ கதைகள் இருக்க பழைய கதைகளையே திருப்பி திருப்பி ஏன் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. அதனால் இப்படத்தை பேய்ப்படம் என நினைத்து பார்க்க விரும்புபவர்கள் ஒரு முறை சென்று பாருங்கள். இந்த படத்திற்கு தமிழ் சினிமா ஃபேன் ரிவ்யூ வழங்கும் ரேட்டிங் 10க்கு 3.5 மட்டுமே. இதுபோன்று தமிழ் சினிமா விமர்சனங்களை பார்ப்பதற்காக தமிழ் சினிமா ஃபேன் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.